ஹலோ வியூவர்ஸ், சயின்ஸில் இன்றைக்கி அளவீடில் வெப்பநிலை கெல்வினும், தொலைவு மீட்டரும், மின்னோட்டம் ஆம்பியர்லையும், காலம் வினாடி, பொருளின் அளவு மோல், நிறை கிலோகிராமு, ஒளிச்சேர்க்கை கேண்டிலா அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக் எல்லாத்துக்குமே ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கும். இப்போ நீளம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இருவேறு புள்ளிகள் இப்படி 2 புள்ளி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் என்ன அப்படின்னா நீளம். நீளம் எந்த இதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள இந்த தொலைவு தான் என்ன அப்படின்னா நீளம். இந்த நீளத்தை பொறுத்த வரைக்கும் இதை எந்த அலகுனால அளக்குறாங்க அப்படின்னா மீட்டர். அதோட குறியீடு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் சிம்பிள் இந்த குறியீடு எம். இதுதான் என்ன அப்படின்னா அதோட குறியீடு. இப்போ நீளத்தோட அலகுகளை என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர்ஸ், 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர்ஸ். 1 சென்டிமீட்டர்னா என்ன அப்படின்னா 10 மில்லிமீட்டர். ஒரே 1 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா 10. இப்போ 1 மீட்டர் இருந்துச்சு, சென்டிமீட்டர்னா கொஞ்சம் சின்னதா, மீட்டர்னா தூரம், மீட்டர்னா லென்த்து, சென்டிமீட்டர்னா சென்டு, ஒவ்வொரு இதாக எடுத்து வைக்கிறது. இப்போ மீட்டரை பொறுத்த வரைக்கும் 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படின்னா தொலைவு, தூரத்தை இது பண்ணுறாங்க, அது 1000 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்து என்ன, இது நீளம் பார்த்துட்டோமா. அடுத்து என்ன அப்படின்னா நீளம். நீளம் பொறுத்த வரைக்கும் நீளத்தோட அலகு எஸ்ஐ அலகு மீட்டர், அதோட நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளப்பின் அலகு மீட்டர் ஸ்கொயர், பருமனின் அலகு மீட்டர் கியூப். ஸ்டார்டிங்கில் சொன்னதுதான். இதோட முன்னோடுகள் அப்படின்னா இதை எப்படி எஸ்ஐ அலகுனால அளக்குறாங்க அப்படிங்கிறதா இதோட முன்னோடுகளாக சொல்கிறாங்க. எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்கு முன்னோடுகளை பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா இப்போ இங்கே உள்ள பன்மடங்காகவும் துணை பன்மடங்குனா வேற ஒரு நாட்டில் உள்ள துணை பன்மடங்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அட்டவணையை இது சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா முன்னோடு, அதோட குறியீடு என்ன, பன்மடங்கா நிறைய, பன்மடங்கா நிறைய, துணை பன்மடங்குனா அடுத்து, பன்மடங்குக்கு அடுத்து துணை பன்மடங்கா, இல்லை மீட்டர் அளவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முன்னோடு, அதோட பேர் என்ன அப்படின்னா டெசி. அதுக்கு குறியீடு டி. அதோட பன்மடங்கு எப்படி இருக்கு அப்படின்னா, துணை பன்மடங்கு எப்படி இருக்கு அப்படின்னா 1/10. அந்த மீட்டரில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டெசி மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 மீட்டர். இந்த இதில் சென்டி அப்படின்னு சொல்லும்போது துணை பன்மடங்களை சொல்கிறாங்க, அதோட குறியீடு சி. அதோட துணை பன்மடங்களை சொல்கிறாங்க 1/100. இது மீட்டரில் சொல்லும்போது 100 சென்டிமீட்டர். ஆனால் இதில் சொல்லும்போது அதை மீட்டரில் சொல்லும்போது 100 சென்டிமீட்டர் தான், 100 சென்டிமீட்டர் கீழே உள்ள அளவு தான் எடுத்துக்கிறாங்க. 100 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா 1 மீட்டர். ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல அந்த இது. மில்லிமீட்டர் அப்படின்னா எம், அதோட துணை பன்மடங்கு 1000, 1000 மில்லிமீட்டர் அப்படின்னாலும் என்னதான் 1 மீட்டர் தான். அடுத்து நேனோனா என்ன, அதோட துணை பன்மடங்கு கோடி. அந்த கோடி கணக்கில் வந்தாலும் அதோட மீட்டர் என்னதான் 1 தான். கிலோன்னா கே, அதோட பன்மடங்கு 1000 பன்மடங்கு. ஆனால் அதை 100 மீட்டரில் சொல்லுவாங்க. இது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர், மீட்டரில் சொன்னாங்க. இது மீட்டர்லேயே சொல்கிறாங்க. அப்போ அது என்ன வரும் அப்படின்னா 1 கிலோமீட்டர். அடுத்து நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இது உள்ள பருப்பொருளோட அளவு தான் என்ன அப்படின்னா நிறை சொல்கிறாங்க. இதோட எஸ்ஐ அலகு அப்படின்னா இதோட கிலோ. இது இப்போ எவ்வளோ கிலோ இருக்கும், வெயிட் இருக்கும். ஏன்னா இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் அது வெயிட்டாக இருக்குது. இதோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் பருப்பொருளின் அளவு. பருப்பொருளின் அளவு எஸ்ஐ அலகுனால என்ன சொல்கிறாங்கன்னா கிலோகிராம்னு சொல்கிறாங்க. எடைடன் மெட்ரிக் டன்லையும் அளவிடலாம். இப்போ 100 மில்லிகிராம் அப்படின்னா 1 கிராம், 1000 கிராம் அப்படின்னா 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம்னா 1 டன். இதே மாதிரி காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா வினாடி அப்படின்னா செகண்ட்ஸு. நம்ம அடுத்தடுத்து செயல்பட்டு போயிட்டே இருக்கிறதுல நம்மளோட காலத்துலேயும் வினாடிலேயும் தான் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே அடங்கும். இந்த இது அளவீடை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட முடிஞ்சிருச்சு. அடுத்து விசையும் இயக்கம் அப்படிங்கிற ஒரு லெசன்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.